ஓம் நம சிவாய. நரகலோக வர்ணனை. வியாசரே பாதாள லோகத்திற்கு மேலே இருக்கும் நரகலோகத்தையும் அதில் பாவிகள் கிடந்து அனுபவிக்கும் துன்பங்களையும் சொல்லுகிறேன். ரௌரவம், சூகரம், ரோதம், தாளம், திவசனம், மகரஜ்வாலை, தப்த கும்பம், தப்தலவனம், விலோஹிதம், வைதரிணி, பூபவாஹி, கிரமிலம், கிருமிபோஜனம், அசிபத்ரவனம், லாலாபக்ஷம், அபாயம், வன்னிஜ்வாலை, அதசிரசு, சந்தம்சம், காலசூத்திரம், தமசு, விஷிரோதனம், ஸ்வபோஜனம், அதிருஷ்டம், மகாரௌரவம், சான்மலி முதலிய நரகங்களில் பாவிகள் சமைக்கப்படுவார்கள். வேதியர் முதலியோருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னவன் ரௌரவம் என்னும் நரகத்தையும், சிசுஹத்தி செய்தவனும், பிறர் பொருளை அபகரித்தவனும், கோஹத்தி செய்தவனும், விஸ்வாச காதகனும், சுராபானம் செய்தவனும், பிரம்மஹத்தி செய்தவனும், பொன் திருடியவனும், இப்பாவிகளோடு சிநேகம் செய்தவனும், சூகரம் என்னும் நரகத்தையும், ஆச்சாரியனை கொன்றவனும், உடன் பிறந்தாலோடு கூடி குலாவியவனும், தாயை கூடி அனுபவித்தவனும், தப்த கும்பம் என்னும் நரகத்தையும், பதிவிரதைகளை பலாத்காரமாக புணர்ந்தவனும், தன் நாயகியை பிறனிடம் சேர்ப்பித்தவனும், தப்தலோகம் என்னும் நரகத்தையும், ஆசிரியனை அவமதித்தவனும், தன் தாய் தந்தையர் குழந்தைகள் முதலானோரை வஞ்சித்து புசித்தவனும், தெய்வ நிந்தை செய்தவனும், வேத விக்கிரயம் செய்தவனும், சேரத்தகாத பெண்களை சேர்ந்தவனும், தப்தகலம் என்னும் நரகத்தையும், தர்மசாஸ்திர விரோதமாக நடந்தவன், அவிசிரோதம் என்னும் நரகத்தையும் அடைந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள். தேவர், பிதுரர் முதலானோரை துவேஷித்தவனும், இரத்தினங்களை குறைத்து மதித்தவனும், புனிதமான இரத்தினங்களுக்கு தோஷம் சொன்னவனும், தேவர், பிதுரர் முதலானோருக்கு நிவேதியாமல் தின்றவனும், லாலாபக்ஷம் என்னும் நரகத்தையும், அன்னபானங்களில் விஷம் கலந்து கொடுத்தவன் விச்சன்னம் என்னும் நரகத்தை அடைவான். அசத்தியவான்களோடு சிநேகித்தவனும், புசிக்கத்தகாதவற்றை புசித்தவனும், யாகம் செய்ய அருகதை அல்லாதாருக்கு யாகம் செய்வித்தவனும், யாகத்தில் செய்யும் சோம விக்கிரயணம் என்னும் தானத்தை வாங்கியவனும், ருதிராந்தம் என்னும் நரகத்தையும், நண்பனை கொன்றவனும், மதுவை காரணமின்றி விரும்பிய போதெல்லாம் பருகியவனும், வாலிபத்தால் மத்தனாகி தர்ம சாஸ்திர விரோதமாக நடந்தவனும், தன் ஜீவன மார்க்கத்தை விட்டு கபட மார்க்கமாக ஜீவித்தவனும், வைதரணி நரகத்தையும், பசுமையான மரங்களை வெட்டுகிறவன், அசிபத்ர நரகத்தையும், மிருகங்களை இம்சிப்பவனும், வீடு முதலியவற்றை தீயிட்டு கொளுத்தியவனும், வன்னிஜ்வாலை என்னும் நரகத்தையும், தனது ஆசிரம தர்மத்தை விடுத்தவனும், பிறருடைய விரதங்களை கெடுத்தவனும், சந்தம்சம் என்னும் நரகத்தையும், பகற்காலத்தில் ரேதஸ்கலனம் செய்தவன், ஸ்வபோஜனம் என்னும் நரகத்தையும் அடைந்து பற்பல கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். ஓம் நம சிவாய.